ரொம்பவே கொடுமையான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 2 பெண்கள் உயிரிழந்திருக்காங்க அமோனியா வாயு கசிவுனால. எந்த தொழிற்சாலையில் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்து பக்கத்தில் இயங்கிட்டு இருக்கு தனியாருக்கு சொந்தமான ஒரு சீ ஃபுட்ஸ் எக்ஸ்போர்ட் கம்பெனி. இறால் பதப்படுத்தின அந்த தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிஞ்சிருக்கு. அங்க தொழிற்சாலையில் வேலை செஞ்ச 70க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உடனடியாக பக்கத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் 21 பேரை சேர்த்திருக்காங்க. மீதம் உள்ளவங்களை இன்னொரு தனியார் மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. முதல்ல அந்த 21 பேரை சேர்த்தாங்களா ஒரு தனியார் மருத்துவமனையில், அங்க ஒரு லேடி உயிரிழந்தாங்க. அதுக்கப்புறமா இப்ப வந்திருக்க தகவலின்படி இன்னொரு பெண்ணும், அதாவது 2 பெண்கள் உயிரிழந்திருக்காங்க. அது போக 5 பேர் உயிருக்கு போராடி அவங்க எல்லாம் இப்போ சென்னையில ராஜாஜி மருத்துவமனையிலையும் அதுக்கப்புறம் ஸ்டான்லி மருத்துவமனையிலையும் மாத்திருக்காங்க. மத்த பாதிக்கப்பட்ட உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் பாத்தீங்கன்னா தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டுகிட்டு இருக்கு. சில பேர் ரொம்ப கவலைக்கிடமா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அதாவது இந்த அமோனியா கேஸ் எந்த அளவுக்கு நச்சுத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேதியியல் நிபுணர்கள்லாம் சொல்றாங்கன்னா, இந்த அமோனியா கேஸ்ன்றது ரொம்ப நச்சுத்தன்மை வாய்ந்தது. டக்குன்னு இப்ப அந்த கேஸ் வருது, நம்ம அதை சுவாசிச்சிட்டோம் அப்படின்னா செகண்ட்ஸ்ல, சில வினாடிகள்லயே அது நம்ம உடம்புக்குள்ள போய் நம்ம நுரையீரலை பாதிச்சிரும். அப்படின்னு அமோனியா கேஸ் நம்ம உடம்புக்குள்ள போயிட்டா அந்த ஆக்சிஜனை சுவாசிக்கிறதுக்கான அந்த திறனை முடக்கி நம்ம மூளையை பாதிக்கும். பாடியில ஆக்சிஜன் போய் நம்மளுக்கு இமிடியேட்டா பிரெயினை அட்டாக் பண்ணிடுறவே. சென்னை பக்கத்துல இதே மாதிரியே ஒரு தொழிற்சாலையில அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டுச்சு. அதுல மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அமோனியா வாயுன்றது பாத்தீங்கன்னா ஃபுட் பிரிசர்வேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதை முறையா ஹேண்டில் பண்ணல அப்படின்னா லைக்கா லீக் ஆச்சுன்னா கூட அங்க உள்ள எல்லாரையுமே பாதிக்கும். கண்டிப்பா இந்த தொழிற்சாலையில ஆய்வு நடத்தி அமோனியாவை அங்க எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்றாங்க, ப்ராப்பரா பண்றாங்களா இல்லையான்றதை ஆய்வு நடத்தி இல்லைன்னு தெரிஞ்சுன்னா தக்க நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் அமோனியா கேஸ் பயன்படுத்துறாங்களோ, எந்தெந்த தொழிற்சாலையிலாம் இதே மாதிரி பயன்படுத்துறாங்களோ எல்லா இடத்துலையுமே ஆய்வு நடத்தி அவங்க முறையா ஹேண்டில் பண்றாங்களான்றதையும் உறுதி செய்யும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிற தகவலை நான் அப்டேட் பண்றேன். இதுல உயிர் பிரிஞ்ச அந்த நபர்களோட குடும்பங்களுக்கு நம்மளோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம்.